ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம், என்றும் சிவம், எதிலும் சிவம், இயங்குவது சிவம், இழக்குவது சிவம், கரைவது சிவம், களைவது சிவம். அன்பே சிவம், அனைத்துயிரும் சிவம். ஓம் சிவம். ஒவ்வொரு மனிதருக்கும் பல வகையில் பல வண்ணமாக தவணை முறையில் பணமாகவும் பொருளாகவும் லோன் தருகிறீர்கள். அந்த பணம் தவணை முறையில் தரும்போது அவர் கூறும் வாய் வார்த்தை வைத்து தருகிறீர்கள். பின் அவரால் சமூக நடைமுறையில் கட்ட தவறினால் அவர் வீட்டுக்கு சென்று அவரை கடுமையாக பேசி அவரை மானத்தை வாங்க அந்த அளவுக்கு செய்து வருகிறீர்கள். இதற்கு காரணம் யார்? அரசியல்வாதிகள். அவர்கள் ஏன் அரசியல்வாதி கண்டிக்கவில்லை? அரசியல்வாதி செய்யும் குற்றத்தை நமக்கு திருப்பி கேள்வி கேட்பார் என்று அச்சத்தில் அரசு அமைதியாக உள்ளதா, இல்லது நமக்கு வருமானம் வருகிறது என்று அமைதியாக உள்ளதா? எந்த நாட்டை ஆள்பவன் இப்படி அமைதியாக இருந்தால் நாட்டு மக்களுடைய கதி என்ன? லோன் தரும்போது அவர் நேர்மூலமாக சென்று அவருக்கு எந்த வகையில் எத்தனை பிள்ளைகள் உள்ளார்கள், எந்த வகையில் வருமானம் உள்ளது என்று கண்காணிக்க வேண்டும் முதலில். அதன் பின் அவருக்கு சுற்றி வளைத்து வேறு கடன் உள்ளவர்களாவது விசாரணை செய்ய வேண்டும். ஃபைனான்ஸ் வாங்கி கொண்டார்களா, இல்லை கைமாற்று பணம் எங்கேயாவது வாங்கி உள்ளார்களா, இல்லை வீட்டு பத்திரத்தை வைத்து எங்கேயாவது வாங்கி உள்ளார்களா என்று பல வகையில் ஆராய்ந்த பிறகு லோன் தவணை தர வேண்டும். பொருள் தந்தால் சரி, எதுவும் எதையும் யோசிப்பதில்லை, கேட்பதில்லை. அவர் வாய் வார்த்தை வைத்து கொடுத்து விடுவது, பின் நாட்டு மக்களை துன்புறுத்துவது. இதுதான் அரசுடைய வேலையா? இதுக்கு தான் அரசின் பெயரா? இது மாடல் அரசு என்று பெயரா? இதெல்லாம் ஏன்? இதெல்லாம் நடிப்பா, நாடகமா, இல்லை வேஷமா என்று இறைவன் கேட்கும் பதில். இதுக்கு உங்கள் பதில் என்ன? இதுவரை பூமியில் இடைவெளி இருந்தது, நீங்கள் நடித்து வந்தீர்கள். இறைவன் அந்த நடிப்புக்கேற்ற நாடகத்தை நடத்தினார். இனி இந்த பூமியில் இடைவெளி இல்லை. ஆகினால் இறைவன் கேட்கும் கேள்விக்கு பதில் என்ன? அதே போன்று ஒரு தனியார் பள்ளியிலும் பல வகையில் தனியார் பள்ளியில் எத்தனை குற்றங்கள் நடக்கிறது என்பதை திரைப்படம் மூலமாக எடுத்து காட்டி வருகிறீர்கள். அதற்கு மூலப்பொருள் என்ன? இப்படி எடுத்து காட்டினால் அனைவரும் அரசுக்கு பயந்து நடப்பார் என்று நீங்கள் திரைப்படம் மக்கள் உங்கள் கண்காணிப்பில் உங்கள் கண்ட்ரோலில் மக்கள் வாழும்போது இது போன்ற திரைப்படத்தை எடுத்து வெளியிட்டால் இதற்கு பொருள் என்ன? உங்களுக்கு பயந்து மக்கள் அரசாங்கத்தை எதிர்த்தால் நம்மளை இது போன்ற நிலையில் இன்னும் கடுமையாக தாக்குவார்கள் என்று அச்சத்தில் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் படம் எடுக்கிறீர்களா? இல்லை உங்களுக்கு இது போன்ற நிகழ்ச்சியில் சென்றால் உங்களுக்கு வருமானம் வரும் என்ற நோக்கத்தில் செல்கிறீர்களா? உங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லை என்று நீங்கள் செல்வதாக அந்த பொருள் தான் குறிக்கிறது. இதுக்கு ஒரு பழமொழி உண்டு, தெரியுமா? ஒரு குரு இடத்தில் பல சீடர்கள் இருந்தார்கள். புதிதாக ஒரு சீடன் வந்தான். புதிதாக வந்த சீடனுக்கு குரு அவருக்கு புகழ் தந்தார். பழைய சீடர்களெல்லாம் கடுமையாக அவருக்கு இப்போது வந்தால் அந்த சீடனுக்கு புகழ் தருகிறார், நமக்கு எதுவும் தரவில்லை என்று. ஒரு நாள் குருவிடம் கேட்டார். குரு அமைதியாக இருந்தார். மறுநாள் அனைவருக்கும் ஒரு வாழைப்பழத்தை தந்தார். இந்த வாழைப்பழத்தை எடுத்தும் போய் எவரும் பார்க்கக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு வாருங்கள் என்றால் அனைவரும் எடுத்து சென்று கல் மறைவாகவும் செடி மறைவாகவும் கொடி மறைவாகவும் எங்கெங்கோ சென்று சாப்பிட்டார்கள். அனைவரும் வந்தார்கள். ஏம்பா, பழத்தை சாப்பிட்டீர்களா? ஆமாம் குரு, நான் யாரும் பார்க்கவில்லை நான் சாப்பிட்டது என்றால். புதிதாக வந்த சீடனை கேட்டார், ஏம்பா சாப்பிட்டா என்று. இல்லை, காரணம் என்ன என்றார். மேலே கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரே, அவரை எப்படி நான் சாப்பிட முடியும் என்றார். அப்போதான் குரு கூறினார், அவனுக்கு முதலிடம் தந்தது எதற்காக என்று. அதுபோன்று நீங்கள் செய்யும் குற்றத்தை மேலே ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அதை யோசிக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு செயல்பட்டு வருகிறீர்கள். என்றோ ஆட்சி புரிந்தான், ஒரு நாட்டுக்கு போர் தொடுத்தான், கொலைக்காரன் அப்படின்னு சொல்லலாம். அவர்களெல்லாம் தியாகி பட்டத்தை வைத்து இன்று நீங்கள் அரசியல் ஆள்கிறீர்கள். எதற்காக தியாகி செய்தான்? நாட்டு மக்களை கொண்டு குவித்தான், கை காலை துண்டித்தான், கொடுமையாக வறுமையிலும் வதைத்திலும் வாடி வதைத்தான்.
இன்று நீங்கள் லாக்கரிலும் பல வகையில் கருப்பு பணத்தையும் பொருள்களையும் பதுக்கி வைக்கிறது போல அன்றும் அந்த மனிதன் அதே தான் செய்தான். ஏழை மக்களை வைத்து பொன் பொருளை எல்லாம் சேமித்து வைத்து கொண்டான். அன்றும் இன்றும் ஒரே நிலையில் தான் நீங்கள் செல்கிறீர்கள். நாட்டு மக்களுடைய நிலை என்ன? இதுவரை பூமியில் இடைவெளி இருந்தது. நீங்கள் உங்கள் இச்சைக்கு இறைவன் வந்தான். இனி பூமியில் இடைவெளி இல்லை. ஆகையினால் அனைத்து ஆத்மாவுக்கும் நிறைவடை செய்ய வேண்டும். இதற்கு என்ன பதில்? மேலே ஒருவன் இருக்க மறந்து விடாதீர்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்னே உங்கள் வம்ச தொடரில் நீ எப்படி வாழ்ந்தீர்கள்? இடையில் உங்கள் வம்ச தொடரில் எத்தனை பேர் எப்படி வாழ்ந்தார்கள்? அதற்கு செலவு என்ன? அன்று இருந்த வருமானம் என்ன? இடையில் உங்களுக்கு கொடுத்த வருமானம் என்ன? உங்கள் வாழ்க்கை என்ன? இப்பொழுது நடக்கும் நடைமுறையில் உங்கள் வாழ்க்கை நடைமுறை என்ன? உங்களிடத்தில் சொத்துக்கள் எவ்வளவு என்று எல்லாம் கணக்கியுள்ளது இறைவனிடத்தில். அதை மறந்து விடாதீர்கள். திரிந்து வாழுங்கள். எப்போ இன்றோ செத்தவனுக்கு சிலை வைத்து கொண்டு அவன் எப்போது செத்தான் அந்த ஆண்டுகளை முன்னேற்றி வைத்து கொண்டு இதெல்லாம் படமாக்கி வீடியோ போட்டு காட்டுகிறீர்கள். ஏன் மக்களுக்கு நல்லறி போட்டு வீடியோ காட்டவில்லை? மக்களுக்கு ஏன் புதிதாக வைக்கிறது? இப்படி செல்லக்கூடாது, இப்படி செல்ல வேண்டும், இந்த பாதையில் செல்லக்கூடாது, உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும், ஏன் இவ்வாறு எல்லாம் விளம்பரம் செய்வதில்லை? காரணம் என்ன? அவன் ஏதோ ஒரு அபாசம் நிலையில் செல்போனில் படம் எடுப்பான், அது வீடியோ நெட்டில் விட்டு விடுவான். இது போன்ற நிலையெல்லாம் நடக்கிறது. நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள். காரணம் என்ன? உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் மட்டும் அழகாக இருக்கணும், மற்ற பெண்கள் எப்படி போனாலும் அது உங்களுக்கு அனுகூலமாக உள்ளதா? இறைவன் கேட்கும் பதிலுக்கு என்ன பதில்? உங்கள் பெண்கள் வைத்து இன்றைக்கி பெண்கள் முதலிடமாக வைத்து பெண்களுக்கு முதலிடம் தருவதாக படம் போட்டு காட்டிக்கொண்டு பெண்களை ஆபாச நிலையில் படம் எடுப்பது, ஆபாச நிலையில் நெட்டியில் விடுவது, இது போன்ற நிலையெல்லாம் உங்களுக்கு யார் தந்தது அந்த உரிமை? பெண் இல்லாமல் நீ வந்தாயா? பெண் இல்லாமல் இது உலகம் உள்ளதா? அந்த பெண்ணுக்கு தரும் மரியாதை என்ன? இதுதானே உங்கள் அரசு திட்டமா? மடியானுங்களே, மூடான்களே, நன்கு ஆராய்ந்து செயல்படுங்கள். இறைவன் கூறும் பதிலாகும். உங்கள் பதிலை கூறுங்கள். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.